காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பலவிதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு முதல் முறையாக உங்களை சந்திக்கிறோம். நல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேடம். உலகமெங்கும் வாழும் நமது புதியுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம்மா. ஓகே, தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு சித்திரை மாதம் முழுக்க நிறைய நல்ல தினங்கள் நடந்தாலும் எல்லாருக்கும் பெரும் கவனம் இருக்கக்கூடிய, குறிப்பாக பெண்களுக்கு பெரும் கவனம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக என்ன இருக்குன்னா அக்ஷய திருதை. இந்த அக்ஷய திருதைக்கு எப்படிப்பட்ட வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும்? நிச்சயம் தங்கம் வாங்க வேண்டியது அந்த அளவுக்கு அவசியமான ஒரு விஷயமா இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இந்த சுபகிருது வருடம் முடிஞ்சு சோபகிருது வருடம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுபகிருதுவோட சோபகிருது பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆஹா ஓஹோன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% அந்த அதாவது 60% நல்ல பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் வரும். 40% எப்பயுமே ஒரு கன்சர்வேட்டிவாக இருந்துக்கிறது நல்லது. அதில் முதல் தர இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது, நான் போன வருஷமே சுபகிருது வருடம் வரும்பொழுது இன்னொருத்தங்க ஆங்கரோட நம்ம சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது சோபகிருது வருடம் வரும்போது பாருங்கள் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும்னு. அதே மாதிரி இந்த சோபகிருது வருடமும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறிப்பாக தங்கத்துக்கு உள்ளது ரொம்ப 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 உச்சிதமாக இருக்கும். அதே மாதிரி லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த சோபகிருது வருடத்துக்கு உள்ளது. சரி, இப்போ நம்ம மேடம் கேட்ட மாதிரி இப்போ நம்ம அட்சய திருதியைக்கு வருவோம். அட்சய திருதியை சேர்க்கக்கூடிய நாள் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, கோல்டெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பட் அதை தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கான்னா இன்றைக்கி நீங்கள் போங்க, இந்த கடைக்கு போங்க, தங்கம் வாங்கினா உங்களுக்கு அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்குங்கிறதெல்லாம் கமர்ஷியல். ஆனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, அன்னைக்கு இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதார சுவாமி கும்பிட்டுட்டு அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அன்புக்காக நீங்கள் உங்கள் ஷேரிங் ஆஃப் வெல்த், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து பண்ணும் பொழுது நீங்களும் முன்னேறுவீங்க, உங்கள்கிட்ட வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க. இது தானமாக செய்யக்கூடாது, இதை ஒரு தர்மமாக செய்யக்கூடாது. இதை ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அன்புக்காக நிறைய நீங்கள் கொடுக்க உங்களுக்கும் அது பெருகுங்கிறது தான் உண்மை. அந்த அட்சய பாத்திரம் கொடுத்ததுக்கான தன்மை உண்மையான தன்மை என்னென்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது தானே ஒழிஞ்சு நம்ம வாங்கி வாங்கி உள்ளே வச்சுக்கிறது கிடையாது. அதனால் நான் வருஷம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறது தான், சகோதர சகோதரிகளே, நீங்கள் கண்டிப்பாக அந்த அட்சய திருதியை நாள்னு கிடையாது, அட்சய திருதியையிலேருந்து கொடுக்குறத ஒரு பழக்கமாக மாற்றுங்க. கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்ங்கிறது தான் உண்மை. முடிஞ்சதுன்னா நல்ல வசதியாக இருக்கீங்கன்னா ஸ்வர்ணங்கள் கொடுங்க. இல்லை உங்களுக்கு இது பெண்கள்னாலே இது தான் சரிங்களா, அப்படிங்கும்பொழுது சுமங்கலி அப்படி இப்படின்லாம் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ஏதாவது பெண்களுக்கு முடிஞ்சதுன்னா புடவைகள் வாங்கி கொடுக்கலாம், ஸ்வர்ணங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக நீங்கள் செய்யும் பொழுது நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர்கள், சனிக்கிழமை நேயர்களுக்காக போன வருஷம் நம்ம கொடுத்த மாதிரியே இந்த வருஷமும் சுமங்கலிகள் ஒரு 51 பேர், அதாவது இதில் பார்த்திங்கன்னா சுமங்கலிகளும் சரி அதே மாதிரி பெண்களும் சரி யாராக இருந்தாலும் சரி, அப்படிங்கும்பொழுது ஒரு 51 பெண்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா புடவை, அதே மாதிரி சில விஷயங்கள், நம்ம ஸ்வர்ண புஷ்பங்கள் இந்த மாதிரி நம்ம தரோம். அது முன்னனுமதி ஃபஸ்ட்டே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க, இந்த வாரமே பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சென்னையிலையும் நேரடியாக வாங்கிக்கலாம். அதெல்லாம் நான் கொரியர்லாம் அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் சென்னையிலையும் நேரடியாக அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். தட் இஸ் லைக் நம்ம அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கிக்கலாம், பூஜை பண்ணதை எடுத்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி திருச்சியில் இருக்கும்போது அடுத்த வாரம் கன்சிக்யூட்டிவ் வீக்கில் வரும் பொழுதும் நேரடியாக வாங்கிக்கலாம் நண்பர்களே. ஓகே, அக்ஷய திருதை வெறும் வாங்குவதற்கான ஒரு நாள் மட்டும் கிடையாது, கொடுப்பதற்கான ஒரு நாள்னு நீங்கள் முன் வச்சிருக்கீங்க சார். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க சார். உங்களோட பெயர் என்ன சார்? இங்கிருந்து கால் பண்றீங்க? என் பேர் கணேஷ், சென்னையிலிருந்து கால் பண்றேன். திருமண விஷயமா ஃபோன் பண்ணிட்டேன். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கும்ப லக்னம். ஓகே, தொடர்ச்சியா பேசலாம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம் ஐயா, உங்க லைன் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட நான் பேசுறது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா கேட்கலாம், உங்க கேள்வி கேட்கலாம். என்னோட பேர் கணேஷ், எனக்கு திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னம். நட்சத்திரத்துல கேது இருக்கு. கும்பத்துல 4 நட்சத்திரங்கள் இருக்கு, ராகு, சனி, செவ்வாய், குருன்னு. வயசு 42 43 ஆகுது. 1980 ஏப்ரல் மாசம் சனி தசை நடந்துருக்கு. ஏற்கனவே ஒரு திருமணமாயி விவாகரத்து ஆயிடுச்சு. 2003 ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நட்சத்திரத்துல கேது இருக்கிறதுனால நிறைய பாதிப்பு உண்டாகிறதா என்னோட ஐயம்.
சைன் பண்ணணும். அதாவது ஐயா இதை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் நீங்கள் கணக்கில் எடுக்கணும் ஐயா. என்ன வகையில் அப்படின்னா அது எந்த சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் 4ல் அந்த கூட்டு கிரகங்களோட தன்மைகள் வரக்கூடிய தன்மைகள்னால உங்களுக்கு பாதிப்புகள் வரும்ன்றது உண்மையா அப்படின்னா உண்மைதான். இருப்பினும் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் இஸ் கேது. இதில் நம்ம ஒரு இதில் வந்து நம்ம இப்போ ஒரே இதில் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இருப்பினும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ஆன்மீகம் டச் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது. ஆன்மீகம் என்பது சித்தர்கள் வழிபாடு. சித்தர்களை வழிபடும் பொழுது அவர் வந்து அவருக்கு அப்படி கொடுத்துருவார் இப்படி கொடுத்துருவார்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. நம்மளுடைய கர்மதோஷத்தை குறைக்கக்கூடிய வழிபாடுகள். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக உறுதியாக இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மறுமணம் ஏற்படுங்கய்யா. கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள். வாய்ப்புகள் என்னைக்காக ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் முன்னனுமதி பெற்று எங்களை முறையான கட்டணங்கள் செலுத்தும் போது நீங்கள் எங்களை வந்து சந்திக்கலாம். கண்டிப்பான மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் ஐயா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்களோட பேர் என்ன? நான் வந்து கன்னியாகுமரி. எங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்? பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேள்விதான். உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? எனக்கு கன்னியா லக்னம் கும்பராசி. ஓகே சார், சார் இணைப்பில் தான் இருக்காரு, பேசலாம். போட்டாத நட்சத்திரம். ஐயா காலை வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் ஐயா, உங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கன்னியா லக்னம் கும்பராசி. கேட்டுட்டேன் ஐயா, நீங்கள் பேசினது ஐயா பேசினது கேட்டுட்டேன். நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. 3 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கிறேன். வேலை எப்போ கிடைக்கும்? சரிங்க ஐயா. ஐயா உங்கள் வயது சொல்லுங்க ஐயா. எனக்கு வயசு 67. ஐயா இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், தொழில் செய்கிறவங்க கூட சேர்ந்து நீங்கள் பயணப்படக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் வட்டி தொழில் செய்யாதீங்க. வட்டி தொழில் செய்கிறவங்க கூட போய் இருக்காதீங்க. இப்போ நீங்கள் தொழில் செய்யக்கூடிய, அதாவது ஒரு சிறு லெவலில் இருக்கக்கூடிய தொழில், லைக் ஹோட்டல் தொழில், இந்த மாதிரி தொழிலில் கூட வந்து ஒரு மேனேஜர் லெவலில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் எண்ணி 48 நாளில் வரும்யா. நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளோட வழிபாடு நீங்கள் செய்கிறதும், இந்த அட்சய திருதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா பச்சை கலர் நிறத்தில் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தர்மமாக ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நானே கஷ்டத்தில் இருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 100 ரூபாய் கிடச்சா கூட 100 ரூபாய்க்கான பொருள், பச்சை நிற பொருள் வாங்கி கொடுங்க. எண்ணி 48 நாளில் மாற்றங்கள் இருக்கும்யா. நீங்கள் தொழில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நல்லது நடக்கும். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. எங்கிருந்து கூப்பிடுறீங்க பத்மாவதிமா? பம்மல்ல இருந்து பேசுறேங்க. என் வயசு 71ங்க. ஓகேம்மா, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? நான் வந்து விக்ருதி வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி பிறந்தேங்க நானு, தீபாவளி அன்னைக்கு. ஓகேம்மா. வந்து கன்னி ராசி சித்திர நட்சத்திரங்க. ஓகேம்மா, பேசலாம். சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இருக்கு ஐயா. புக்கை எழுதி வச்சு உங்க பேரை போட்டு நீங்க சொல்ற ஒவ்வொரு சாமி குறிப்பும் நான் செய்திருக்கிறேன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. இப்போ உங்க கேள்வி கேட்கலாம் ஐயா. ஒரு பையன் இறந்துட்டார், மீதி 3 பையங்க. வீட்டுல அடிக்கடி நாங்க சிக்காத ஐயா. நீங்க என்னென்ன தான தர்மம் செய்ய சொல்றீங்க எல்லாமே நான் செய்யறேன் ஐயா. சிக்காது. 2வது ஐயா வந்து இது போல யாரும் இறக்கப்பட்டு கேட்காத நகை பணம் எது இருந்தாலும் நான் என் வீட்டுல கூட கேட்காத செய்தி போட்டுக்கிட்ட செய்தி கம்மல் மோதிரம் இந்த மாதிரி குடுத்துருவோம் ஐயா. 25,000 இது வரையும் எல்லாருக்கும் கொடுத்துரு, யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஐயா. எந்த சாமி கும்பிட்டா கிடைக்குன்னு சொல்லுங்க ஐயா. அம்மா, எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடாதுமா. நீங்கள் ரொம்ப அன்பாக பேசுகிறீங்கம்மா, ரொம்ப நன்றி. பட் இருந்தாலும் நீங்கள் செய்த தொழில் வந்து தவறான தொழிலம்மா. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த வட்டிக்கு காசு கொடுக்குறதோ, நீங்கள் அடுத்தவங்க இறக்கப்படுறதுனால நீங்கள் கம்மல் கொண்டு போய் அடமானம் வைத்து வட்டிக்கு கொடுத்தாலும் தப்புத்தாம்மா. அப்படிங்கும்பொழுது அது எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நீங்கள் மனசு ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய பெண்மா. நீங்கள் எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிவ வழிபாடு, குறிப்பாக திங்கக்கிழமையில் சிவ வழிபாடு பண்ணணுமா. இடையில திருவானைக்காவல் போயிட்டு வர்றதும், ஏகாம்பரநாதர் போயிட்டு வர்றதும் நீங்கள் பண்ணுங்கள். வாழ்க்கை ஃபுல்லாகவே பானலிங்க பூஜை செஞ்சுட்டு வாங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த வட்டி தொழில் பண்ணிடாதீங்கம்மா. நன்றி.
இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் அக்ஷய திருதியை பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். அதே போல் பல பேர் சொல்லி நான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க. விபரீத ராஜயோகம், விபரீதம் அப்படின்ற வார்த்தைக்கும் ராஜயோகம் அப்படின்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் விபரீத ராஜயோகம்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஒரு லக் ஃபேக்டர் அடிக்குமா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் தான் வருது. அப்படின்னா என்ன சார், யாருக்கெல்லாம் அப்படி ஒரு யோகம் இருக்கும்? ஷோர், இது வந்து மேக்ஸிமம் எல்லா ஜாதகத்துலேயுமே இருக்கும் நண்பர்களே. இதோட தன்மை என்ன அப்படின்னா, மேடம் கேட்டதுக்கு சொல்லணுன்னா, விபரீதம்னா ஒரு கீழ்நிலைக்கு போயிடுவாங்க, சரிங்களா? இப்போ கீழ்நிலைக்கு போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் வரும். அந்த பீரியட் வரும்போது அவங்களே நினச்சி பார்க்காத லெவலில் அது ஒரு முன்னேற்றத்தில் கொண்டு போய் உட்காந்துரும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவங்களுடைய தசாநாதன், அவங்களுடைய கட்டம், சரியா? இப்போ ஒரு சின்ன பேட்டர்ன் சொல்லுவோமே, ஒரு சில பேருக்கு இப்போது எடுத்துக்கலாம், மேஷ ராசி மேஷ லக்னம்னு வச்சுக்கலாம். இப்போது அவங்களுக்கு வந்து ராகு மகாதசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ராகு மகாதசைங்கிறது அந்த ராகு 2ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கும்பொழுது 2க்குரியவர் வந்து சுக்கிரன் வந்து அங்கே 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில், சரிங்களா? அப்போ அவர் எந்த வீட்டுக்குரியவர்? 6க்கும் அதே மாதிரி அவர் வந்து 8க்கும் அதே மாதிரி அவரோட வீடான மீன வீட்டுக்கும் உரியவர். அப்போ அந்த நேரத்தில் சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வைங்க, முதல் பாதியில் தொடச்சிரும், சரிங்களா? இந்த 2ஆம் பாதி வருது, மொத்தம் 3 வருஷத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 36 மாதத்தில் 18 மாதம் தொடச்சிரும். அதுக்கு அடுத்து வருவாங்க பாருங்கள் லைம் லைட்டில், அவங்களே நினச்சி பார்க்காத லெவலில் அப்படி ஒரு ஸ்கோப் கொடுக்கும். அந்த ஸ்கோப் கொடுக்கறது தான் அதில் வந்து அடுத்து வரக்கூடிய தசாநாதன் நல்லபடியாக இருந்ததுன்னா அதுவே செட்டில் ஆகி பெரிய லெவலுக்கு அவங்க லைஃப்பில் கொண்டு போயிடும். ஒருவேளை அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசாநாதன், இப்போ ராகு முடிஞ்சவொன்னே என்ன, குரு, ஒருவேளை அந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய தசாநாதனான குரு பகவான் அவங்களுக்கு யோக நிலையில் இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஜாக்பாட் தான். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை விட கம்மியான நிலையில் இருந்தால், இது ஒரு சின்ன பேட்டர்ன், அவ்வளோதான். அதே மாதிரி அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது வரும். இது ஆனால் உண்மைதான், இது எல்லா ஜாதகத்துலேயும் வரும். ஒரு சில நேரத்தில் நமக்கு திடீர்னு வரும். திடீர்னு வந்துட்டு வரும்போது இதனால தான் நான் அடிக்கடி என்ன சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்னா, சில வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுதும் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கலைன்னா யார் பார்ப்பாங்க? எந்த நேரத்தில் எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. கீழே உழுகிறதும் முன்னாடியே தெரியும் ஜோதிடத்தில். உழும்போது அதுக்கு தகுந்த ஸ்பீடை கம்மி பண்ணிக்கணும். ஜோதிடம்ங்கிறதுலாம் பயமுறுத்துகிற விஷயம்லாம் இல்லை, பூச்சாண்டி வேலையெல்லாம் இல்லை. ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பயமுறுத்துறதில்ல. ஜோதிடம்ங்கிறது ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய ஒரு அரிய கலை. அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எந்த டயத்தில் டாப் கியர் போடணும், எந்த டயத்தில் ஃபாஸ்ட்டாக போகணும், எந்த டயத்தில் கன்சர்வேட்டிவாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுவாமியை நீங்கள் வழிபடும் பொழுது இந்த மாதிரி யோகங்கள் உங்களுக்கும் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? திருவிழாலேருந்து பேசுறேம்மா, தனபாக்கியம் பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? பையனுக்கு திருமணத்துக்கு பேசணும்மா. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்கணம். ஓகேம்மா, பேசலாம். 29 வயசு ஆகுது. 13/10/1993. ஓகேம்மா. அம்மா காலை வணக்கம். தனபாக்கியம் அம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. அம்மா, உங்கள் பையனுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ளேயே நல்லபடியாக திருமணம் நடக்குமா? கட்ட பொருத்தம் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா தனபாக்கியம்மா உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டாஃப் ஃபோன் எடுப்பாங்க. இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க. நான் உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. அதை உங்கள் பையனுக்கு கல்யாணத்துக்காக எடுத்து வைங்கம்மா. கல்யாணம் முடிஞ்சவொடனே கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, நமஸ்காரம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? என்னோட கேள்விதாம்மா. நீலமேகம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? கன்னி ராசி, சித்ரா நட்சத்திரம். லக்னம் சார்? மகர லக்னம். உங்களோட கேள்வி என்ன? நான் ஒரு மருத்துவ தொழில் பண்ணிட்டு இருக்கேன். மருந்து நம்பிட்டுமா? ஓகே, அந்த தொழில ஏதாவது பிரச்சனை உண்டா? தொழில் கேட்பேன். நிச்சயமா சார். காலை வணக்கம் ஐயா. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. ஐயா, நீங்கள் இயற்கை மருத்துவம், ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட நான் பேசினதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இயற்கை சார்ந்த மருத்துவ தொழிலில் இருக்கீங்களா இல்லைன்னா அலோபதியில் இருக்கீங்களா ஐயா? ஹலோ, சரி, நல்லதுங்கய்யா. இந்த தடவை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் ஐயா. அதாவது பொதுவாகவே இந்த சோபகிருது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு சில இதெல்லாம் மெடிசன்ஸ்லாம் வந்து தட்டுப்பாடுகள்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். இருப்பினும் உங்கள் தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது எப்பயுமே கொஞ்சம் ஸ்டோரேஜ் விஷயங்களில் வரும்போது அந்த எக்ஸ்பைரி திங்ஸ் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கரெக்டான மருந்துகள் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா சட்ட விதிமுறைகள் ரொம்ப ஸ்டிஞ்சண்ட்டாக இருக்கும், மீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சோபகிருது ஆண்டு ஃபுல்லாகவே. பட் உங்கள் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, காலை வணக்கம். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார் உங்களோட பேர் என்ன? ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? சார் என் பேர் பிச்சை, என் மனைவி கேட்கணும். உங்க மனைவிக்கான கேள்வியா சார்? உங்க மனைவியோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? துலா ராசி, மிதுன லக்னம், நட்சத்திரம் சார். ஓகே சார், உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் சார், இணைப்பில் தான் இருக்கார். காலை வணக்கம். காலை வணக்கம் சார். ஸோ கேட்கலாம். வெள்ளிக்கிழமை காலைல 10 மணிக்கு வந்தாங்க சார். 14/10/1977. சரிங்க, அவங்க கேள்வி கேட்கலாம். சார் என் மனைவி வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, பெரிய லெவலில் ஆகும். என்ன தொழில் பண்றாங்க ஐயா? அவங்க இந்த ஆயுர்வேதம் சார். சரி ஐயா, ஐயா இது வந்து சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் ஐயா. இருப்பினும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு துணையாக இருக்கிறது வந்து தன்வந்திரி கடவுளும் அதே மாதிரி ஈசனையும் விடாமல் வழிபாடுகள் செய்யுங்க. சனிக்கிழமைகள் உங்களால் முடியாதவர்களுக்கு, அதாவது உங்களை விட கம்மி நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் உதவிகள் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஐயா. ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றி. போன பிரேக் அப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம்னா விபரீத ராஜயோகம் பற்றி பேசியிருந்தோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு மட்டும் அது இருக்கும்னு பார்த்தா எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. இந்த விபரீத ராஜயோகத்தை கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் சார்? டெஃபினட்டாக இது உண்மையே. ஏன்னா இந்த கிரக அடைவு அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ரிசர்ச் ஃபைண்டிங்க. அப்படிங்கும்போது கிரக அடைவு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன தான் யோகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, கஜகேசரி யோகம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் சரி, எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அந்த யோகங்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சத்தியம், சரிங்களா? அப்படிங்கும்போது இது இன்றைக்கி நேற்று உள்ள கலை கிடையாது. இது ராமாயண மகாபாரத காலங்களுக்கு முன்னாடியில் இருந்து ஈவன் கிருஷ்ணரே வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மகாபாரத யுத்தம் வரும்போது நாள் குறித்து பண்ணி அதெல்லாம் தான் உண்மை. அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் உங்கள் ஜோதிட ரீதியாக அதை பார்த்துக்கிறதும் லக்னாதிபதிக்குள்ள வழிபாடுகளை டெஃபினட்டாக நீங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்குள்ள இதோட வழிபாடோடு சேர்த்து தசாநாதனுக்குள்ள வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தனம்னு சொன்னாலே உங்களுடைய லக்னாதிபதியிலேருந்து 2ஆம் வீடு, சரிங்களா? அந்த 2ஆம் வீட்டுக்குள்ள வழிபாடு, அந்த கிரகங்கள் என்னவா இருக்குது அதுக்குள்ள தேவதா. நீங்கள் போய் கிரகங்களை போய் கும்பிடக்கூடாது அன்பர்களே. ஏன்னா ஒரு பிளானட்டுக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் கிரகங்களை நம்புறத விட நீங்கள் வந்து சுவாமியை நம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அதுக்குள்ள வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிபதிக்குள்ளே இருக்கக்கூடிய இவர் வந்து 8ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய டைம், அதாவது அவரே வந்து உங்களுக்கு வந்து புத்திநாதனாக வரக்கூடிய நேரங்கள்லையோ தசாநாதனாக வரக்கூடிய நேரங்கள்லையோ சில ஜாதகத்தில் முன்பாதியில் கொடுக்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை சில ஜாதகங்களில் பின்பாதி கொடுக்கக்கூடிய இடங்கள்லையோ உண்டு. அப்போ இதை எங்கே நீங்கள் கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய ஜோதிடத்தை போகும் பொழுது இந்த மாதிரி யோகங்களை பண்ணக்கூடிய அமைப்புகள் ஏன் ஜாதகத்தில் எப்போ வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பாவங்களுக்குள்ள தேவதைனா அதுக்குள்ள தெய்வங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. எப்படி நம்ம லக்னாதிபதி ஜோதிட ரீதியாக முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா தெய்வங்களோட துணை வேணும்னா உங்கள் குலசாமி முக்கியம். அப்போது அந்த குலசாமி வழிபாடை டெய்லி பண்ணணும். இந்த குலசாமி வழிபாடை பெருமையாலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது, அது நம்மளோட கடமை. அப்போங்கும்போது டெய்லி அதை எவ்வளோக்குள்ள 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நினைக்க முடியுமோ மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்தை நினைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். தீய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, அந்த வழிபாடுகள் செய்யும்போது அதை நவுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குலதெய்வம் முன்னின்று உங்களை காப்பாற்றுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? மணிகண்டன், மன்னார்கண்டி பேசுறேன். ஓகே மணிகண்டன் சார், இது யாருக்கான கேள்வி?
பொண்ணுக்காக கேட்டிருக்கேன். ஓகே, உங்க மகளோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? 5/6/2002. ஓகே மீன ராசி, உத்திரடாதி நட்சத்திரம், மிதுன லக்கணம். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? பொண்ணுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஐயா காலை வணக்கம்யா. வணக்கம் சார். ஐயா நீங்கள் வரன் பார்க்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்துக்கு முதல்ல முடிஞ்சு வைங்க. எந்த ஒரு வேண்டுதலும் வைக்க வேணாம். அந்த அம்மன் தெய்வத்துக்கும் அந்த மீசமுறுக்கின தெய்வமும் பலபந்தி படையெல்லாம் 2 சாமி உங்கள் சாமி, அந்த சுவாமிக்கு முடிஞ்சு வைங்க. அதே மாதிரி இப்போ இன்கேஸ் உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு 2 ஆண்டுகள் கழித்து பண்ணுங்கள். கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள். அந்த பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் படிக்க வைங்க ஐயா, பண்ணுங்க. அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு முடிவுகள் எடுங்க. அவசரத்தில் எதுவுமே செய்ய வேண்டாம்யா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது நேரம் நல்ல நேரம். வணக்கம் ஐயா, கேட்குமா? நிச்சயமா பேசலாம் சார். இது யாருக்கான கேள்வி? நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பையனுக்கு புதுக்கோட்டையிலிருந்து இளங்கோவன். ஓகே சார், உங்க மகனோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? திருவாதிரை மிதுனம். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? கடக லக்கணம். உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் சார். சார் இணைப்பில் தான். பையனுக்கு கல்யாணத்துக்கு தான் கேட்கணும் ஐயாட்ட. ஓகே, நீங்கள் வந்து ஐயா புதுக்கோட்டையில் எந்த இடத்துல இருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை டவுன் வந்துட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட நிறைய இதெல்லாம் பொருள்லாம் வாங்கியிருக்கேன்னா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்போ போக வேண்டியது வந்து உங்களுக்கு பொன் வாசிநாதர் உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயத்த செய்வார். அது இலுப்பூரில் வந்து கடைவீதி பக்கத்தில் இருக்குங்கய்யா. இலுப்பூருக்கு போயிட்டு வாங்க, அங்கே பொன் வாசிநாதரை போய் வழிபடுங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க ஐயா. நீங்கள் 7 வெள்ளிக்கிழமை அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 14-15 கிலோமீட்டர் தான் வரும் புதுக்கோட்டையிலேருந்து. அங்கே போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கனாலே நிறைய மாற்றங்கள் வரும். ஜெயிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள். சந்தோஷம் ஐயா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீக ரீதியான எல்லா விதமான கேள்விகளுக்குமே எங்களுக்காக தெளிவான பதில் கொடுத்துருக்கீங்க சார். நன்றி. மிக்க மகிழ்ச்சி மேடம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வந்து சென்னையில் நம்ம டி நகரில் அலுவலகம் இருக்குது. தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னனுமதி முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும்பொழுது பார்க்கலாம். திருச்சியில் வந்து செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சியில் மலக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது அன்பர்களே. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் கலந்து உங்களுக்கு பொதுவான சந்தேகங்கள் கேட்கணும், ஆன்மீகம் சம்பந்தமாகவும் உங்கள் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம அன்பான சகோதரிகளுக்கு தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நீங்கள் வந்து இந்த வாரத்திலேயே நீங்கள் வந்து அந்த அட்சய திருதியைக்கு அந்த புடவைக்கும் அந்த மஞ்சள் விஷயங்களுக்கும் அந்த ஸ்வர்ண மலர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக இந்த வாரத்துக்குள்ளேயே முடிச்சிருங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரம் சென்னையில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாதவங்க ஒருவேளை திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அடுத்த வாரம் இந்த அட்சய திருதியை முடிஞ்சு அடுத்த வாரம் செவ்வாய், புதன், வியாழனில் வந்து திருச்சியில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டு பெண்களோடு வரும்போது தான் அது விசேஷமாக இருக்கும் அன்பர்களே. முன்னனுமதி பெற்றுக்கோங்க. உங்களோட பேரை பதிவு செஞ்சுக்கோங்க. இந்த 51 பேருக்கு மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் கால் பண்ணி சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு தவறாக நினச்சிக்காங்க. அடுத்த வருஷம் நிறைய பேருக்கு செய்கிறதுக்காக இறைவன் நிறைய ஆசீர்வாதம் பண்ணும்போது நிறைய பண்ணலாம் நண்பர்களே. மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.